அனுசரணை வழங்குவோர் செலிகோலைஃப் காப்பீடுதாரராகி தமிழ் சவாரி சென்றிடுவோம். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான வழக்கு விசாரணை ஜனவரி மாதத்திற்கு ஒத்திவைப்பு. இலங்கையின் பொருளாதாரம் வளர்ச்சி பாதைக்கு திரும்பும் என சர்வதேச நாணய நிதியம் எதிர்வு கூறல். திருவோணமலை கிண்ணியா பிரதேச செயலக பிரிவில் புதிய வீடுகள் கையளிப்பு. மன்னாரில் சுகாதாரமற்ற 3 வர்த்தக நிலையங்களுக்கு சீல். தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பெரேரா கவலை. லசந்த கொலை சந்தேக நபரை கைது செய்யும் போது எடுக்கப்பட்ட காணொளி பதிவு தொடர்பில் விசாரணை. தொடர்வது முதன்மை செய்தி. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து கொழும்பு கோட்டை நீதவான் நெத்திக்குமார் இன்று பிற்பகல் உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் அவரது மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக பிரித்தானியா செல்வதற்கு அரச நிதியை பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையாகியிருந்த போது அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். அதனையடுத்து இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றில் ஆஜராகியிருந்தார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகளை விரைவுபடுத்தி சந்தேக நபர்களை நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அத்துடன் வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்படும் எனவும் நீதவான் உத்தரவிட்டார். பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைந்த நாட்டை மீட்டெடுத்தவர் ரணில் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். திறந்த பொருளாதாரத்தில் பல சந்தர்ப்பங்களில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அதனை ரணில் விக்ரமசிங்கவே மீட்டெடுத்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்தார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ரணில் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்று விட்டதாக அவரே தெரிவித்துவிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட கட்சிகள் ஒன்றிணையும் போது நாடு புதிய திசையை நோக்கி நகரும். மக்கள்தான் நாங்கள் ஒன்றிணைய வேண்டும் என நினைக்கின்றனர். கட்சியின் தலைமைத்துவத்தில் பிரச்சனைகள் ஏற்படாது. இரு கட்சிகளும் ஒன்றிணையும் போது தலைவர் தொடர்பில் தீர்மானிப்போம் என்று உங்களுக்கே தெரியும். அரசாங்கம் சொன்னதை செய்துள்ளதா என்று. மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகள் தீர்ந்துள்ளதா? பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதா? இதில் அரசியல் செய்ய விரும்பவில்லை. பொருளாதாரத்தை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கும் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை மீட்டெடுத்து முன்னோக்கி கொண்டு செல்வது எங்களுக்கு அவசியம். இன்னும் ஐக்கிய தேசிய கட்சியின் ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டத்தையே இந்த அரசாங்கம் முன்னெடுத்து செல்கிறது. இந்த திறந்த பொருளாதாரத்தினூடாக 1972-77ஆம் ஆண்டுகளில் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த போது 77இல் மீண்டும் மீண்டெழுகிறது. பின்னர் 2001இல் வீழ்ச்சியடைந்த போது 2015இல் மீண்டும் பொருளாதாரம் வலுப்பெறுகிறது. 2023இல் மீண்டும் பொருளாதார வீழ்ச்சியின் போது ரணில் மீண்டும் அதை மீட்டெடுத்தார். இவ்வாறு பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஐக்கிய தேசிய கட்சியும் ரணில் விக்ரமசிங்கவும் இந்த நாடு வீழ்ந்த போதெல்லாம் அதை மீட்டெடுத்துள்ளனர். எனவே ஐக்கிய தேசிய கட்சிதான் இந்த நாட்டுக்கு வேலை திட்டங்களை செய்துள்ளது. 76 வருடம் என்பது சாபக்கேடு அல்ல. 76 வருட அபிவிருத்தி பயணத்தில் இந்த நாட்டுக்கு வேலைகளை செய்துள்ளது.
இலங்கையின் பொருளாதாரம் வளர்ச்சிப் பாதைக்கு திரும்பும் என சர்வதேச நாணய நிதியம் எதிர்வு கூறியுள்ளது. இலங்கையின் பொருளாதாரம் 2026ஆம் ஆண்டளவில் 3.1% என்ற அதன் இயல்பான வளர்ச்சிப் பாதைக்கு திரும்பும் என சர்வதேச நாணய நிதியம் எதிர்வு கூறியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் துணை படிப்பாளர் தோமஸ் ஹெல்ப்லிங் அறிக்கை ஒன்றில் இதனை குறிப்பிட்டார். 2022ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு இலங்கை சந்தித்த கடுமையான பொருளாதார பிரச்சினையிலிருந்து மிக வேகமாக மீண்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய நீடிக்கப்பட்ட நிதி வசதி மற்றும் நாட்டின் சில மறுசீரமைப்பு காரணமாக கடந்த ஆண்டு பொருளாதாரம் 5% வரையிலும் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 4.8% வரையிலும் வேகமாக வளர்ச்சியடைந்தது. இது ஒரு நல்ல மீட்சியாக பார்க்கப்படுகிறது. எனினும் தற்போது அந்த வேகமான மீட்சி முடிவடைந்து நாட்டின் பொருளாதாரம் இனி ஆண்டுக்கு சராசரியாக 3.1% என்ற அளவில் சாதாரண வேகத்தில் வளர்ச்சியடையும். அதே நேரம் சர்வதேச நாணய நிதி அதிகாரிகள் இந்த மாத தொடக்கத்தில் இலங்கைக்கு விஜயம் செய்து மேற்கொண்ட ஆய்வில் அரசாங்கம் செய்துள்ள பொருளாதார மறுசீரமைப்பு திருப்திகரமாக இருப்பதாக கூறி அடுத்த கட்ட நிதியுதவிக்கான ஒப்புதலை அளித்துள்ளனர். மின்சாரத்தை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் நட்டமடையாமல் இருக்க மின்சாரத்தின் விலையை செலவுக்கு ஏற்றவாறு நிர்ணயிப்பது போன்ற மறுசீரமைப்பு சரியாக பின்பற்றப்படுகின்றன என்றும் சர்வதேச நாணய நிதியம் பாராட்டியது. எது எவ்வாறாயினும் பொருளாதாரத்தை முழுமையாக சரி செய்ய இலங்கை அரசாங்கம் இந்த புதிய திட்டங்களை விடாமல் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். அதே நேரம் 2028ஆம் ஆண்டுக்கான வருமானம் குறித்த திட்டங்களை இப்போதை விவாதிக்க சர்வதேச நாணய நிதியம் விரும்பவில்லை என்று சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் துணை படிப்பாளர் தோமஸ் ஹெல்ப்லிங் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போலீஸ் திணைக்களம் முழுமையாக அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். போலீஸ் திணைக்களம் முழுமையாக அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவாகவே போலீசார் செயற்படுவதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மக்கள் பிரதிநிதி ஒருவரை பகிரங்கமாக சுட்டுக்கொலை செய்யும் நிலையை இன்று காணப்படுகிறது. இனந்தெரியாத நபர்களால் மேற்கொள்ளப்படும் அனைத்து கொலைகளையும் அரசாங்கம் பாதாள குழுக்களின் கணக்கில் சேர்க்கிறது. எதிர்க்கட்சியின் சகல உறுப்பினர்களும் பாதாள குழுக்களுடன் தொடர்பு கொண்டுள்ளார்கள் என்று மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டையும் அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தில் தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தி புலனாய்வு தகவல்களை அலட்சியப்படுத்தியவர்கள்தான் இன்று பாதுகாப்பு துறையுடன் தொடர்புடைய உயர் பதவிகளில் உள்ளார்கள். இன்றும் புலனாய்வு தகவல்களை இவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள். 323 கொள்கலன்கள் எங்கு சென்றது என்பது இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இலங்கைக்கு 2 கொள்கலன்களில் ஐஸ் போதைப் பொருள் வருவதாக சர்வதேச புலனாய்வு பிரிவு அரசாங்கத்திற்கு தகவல் அளித்தும் உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய விடயங்களை அரசாங்கம் தனது அரசியல் தேவைக்காக பயன்படுத்திக் கொள்கிறது. அரசியல் நோக்கங்களுக்கு அமைய போலீஸ் திணைக்களம் செயற்பட்டால் நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்கு மீதான மக்களின் நம்பிக்கை சிதைவடையும். யாழ்ப்பாண மாவட்டத்தில் சேவையில் ஈடுபடும் அரசு தனியார் பேருந்து சேவையின் எதிர்காலம் குறித்து இன்று ஆராயப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் சேவையில் ஈடுபடும் அரசு மற்றும் தனியார் பேருந்து சேவையின் எதிர்கால திட்ட முன்மொழிவு குறித்தும் அதன் சவால்களை ஆராயும் முகமாகவும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகளது பிரசன்னத்துடன் இன்றைய தினம் கள விஜயம் ஒன்றை முன்னெடுத்தனர். ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குவரன், யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் சிவகரன், உள்ளூராட்சி ஆணையாளர் சுதர்ஷன், யாழ்ப்பாணம் பிரதேச செயலர், யாழ் மாநகர மற்றும் பிரதேச செயலக அதிகாரிகள், நகர அபிவிருத்தி அதிகார சபை பொறியியலாளர்கள், துறைசார் அதிகாரிகள், தனியார் போக்குவரத்து சேவையின் தலைவர், அரச போக்குவரத்து சபையின் அதிகாரிகள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் குழுவே குறித்த கள விஜயத்தை முன்னெடுத்திருந்தது. குறித்த விஜயத்தின் போது நெடுந்தூர சேவை பேருந்து நிலையம், இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ் மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டதுடன் குறித்த 2 பேருந்து நிலையங்களின் அதிகாரிகளுடனும் கலந்துரையாடி இருக்கும் சவால்கள் குறித்து கேட்டறிந்து கொண்டனர். குறிப்பாக தூர சேவை பேருந்து நிலையத்திலிருந்து 2 பேருந்து சேவைகளையும் இணைந்த சேவை நேர அட்டவணையின் பிரகாரம் முன்னெடுப்பதில் இருக்கின்ற பிரச்சினைகள் குறித்து கூடுதல் அவதானம் செலுத்தப்பட்டது. அத்துடன் விரைவில் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான பொறிமுறை உயர்மட்ட கலந்துரையாடலின் ஊடாக எட்டப்படும் எனவும் குறித்த பேருந்து நிலையத்தின் பாதுகாப்பு கருதி CCTV கேமராக்கள் பொருத்துதல் மற்றும் இருக்கின்ற மலசல கூடங்களுக்கு மேலும் சில மலசல கூடங்களை கட்டமைத்தல்
உள்ளிட்ட விடயங்களும் குறித்த களவிஜயத்தில் பரிந்துரைக்கப்பட்டது. இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற தூய்மையாக்கல் பிரச்சினைகள் தொடர்பிலும் அதிக அவதானம் செலுத்தப்பட்டதுடன் அங்கு தேங்கி கிடக்கும் குப்பைகளை, பிளாஸ்டிக் பொருட்களை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற சிறு கடைகளால் ஏற்படும் அசௌகரியங்களும் நேரில் அவதானிக்கப்பட்டதுடன் அவற்றை அகற்றுவது தொடர்பிலும் அகற்றப்பட்ட பின்னர் பாதிக்கப்படும் வியாபாரிகளுக்கு பரிகாரம் வழங்குவது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டது. தனியார் அரச பேருந்தென்று இல்லாமல் பேருந்து என்பது அனைத்து மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு பேருந்து, சேவை நோக்கத்துடன் எதிர்வருங்காலத்தில் இங்கே இனங்காணப்பட்ட குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு இந்த பேருந்து நிலையத்தில் உண்மையாக நானும் அவதானித்திருந்தேன், புகைத்தல்கள் நடைபெறுகிறது. ஏனென்றால் மக்கள் செல்லும் இடத்தில் அந்த இடத்தில் இந்த புகைத்தல் செய்யும் போது மக்களுக்கு இடையூறாக ஏற்படுகிறது. போதைப்பொருள் பாவிக்கின்றனர், வெத்திலை பாவிக்கின்றார்கள். எதிர்வருங்காலத்தில் இதற்காக கடுமையான நடவடிக்கை எடுப்போம். ஏனென்றால் இந்த பேருந்து நிலையத்தில் பார்க்கும்போது இரவு நேரங்களில் பல இளைஞர்கள் கூடி நின்று இங்கே பல பிரச்சனைகள் உருவாகியிருக்கிறது, சண்டைகள் உருவாகியிருக்கிறது. எதிர்வருங்காலத்தில் கூடலாம் வரலாம் மக்கள், அது ஒரு கொஸ்டி மோதலாக அமையக்கூடாது என்று நாங்கள் திரசமாக. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், மதுபானங்களை பாவித்து போட்டு ஒன்றுபடும் போது பிரச்சனைகள் உருவாகிறது. அதனால் இந்த பேருந்து நிலையம் என்றது மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பேருந்து நிலையங்களாக நாங்கள் எதிர்வருங்காலத்தில் மாற்றுவோம் என்று திடமாக கூறுகிறோம். அரச பேருந்துறையும் தனியார் பேருந்துறையும் போட்டித்தன்மை இல்லாமல் சிறந்த முறையில் வியாபாரத்தை உழைக்கக்கூடிய ஒரு சேவைகளாக மாற்றுவோம். பாராளுமன்ற எம்பிமார் 3 பேர் மற்றும் மத்திய அதிகார சபைகள் மற்றது பொறுப்பான அதிகாரிமார் எல்லாரும் வந்தவர். இது தொடர்ந்து இப்படியே கூட்டமே நடக்கிறதோடைய ஒரு தீர்மானம் இருக்கிறதா தெரியல. இன்றைக்கு இப்போ புது பஸ் ஸ்டாண்டில் டொய்லெட் காணாதாம். 5 டொய்லெட் இருக்குது. எல்லோரும் டொய்லெட் போகிறார்கள் வரையில் தாங்க. அப்போ அந்த டொய்லெட்டோட ஏற்பாடு செய்யலாம். அடுத்தது கேமரா போட்டோம் வந்து பிரச்சனை. கேமரா போட்டது நாங்கள் சொல்லியிருந்தோம், நாங்கள் கேமரா போட்டுறோம். கேமரா போட்டு பார்க்கணும்னா அதுக்குரிய நாங்கள் செய்கிறோம்ட்டு சொல்லியிருக்கோம். ஆனால் இதுக்கு தீர்வு முதல் நாங்கள் கேமரா போட்டு டொய்லெட்டும் கட்டினா அப்புறம் இலங்கை போக்குவரத்து தாங்க விரையில்லைன்னா இப்போ இந்த அடுத்த கட்ட பிரச்சனை தான். அப்போ அதுக்கு ஒரு தீர்வு கண்டவுன்னா அதுக்கான முடிவு இருக்கும்ன்றதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த பேருந்து நிலையமானது இலங்கை போக்குவரத்து சபையின் கீழ் இயக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்தின் அபிவிருத்திகளை நாங்கள் வரவேற்கணும். அதுக்கான அபிவிருத்தி திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பும் எங்கள் அதிகார வர்க்கமும் அதிகார வட்டமும் தொழிலாளர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்கள். நாங்கள் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து சேவை செய்து கொண்டு அபிவிருத்தியை வரவேற்கின்றோம். ஒரு பக்கத்தில் அபிவிருத்தியும் ஒரு பக்கத்தில் சேவையும் செய்து கொண்டே இந்த பேருந்து நிலையத்தை இயக்க இருக்கின்றோம். இந்த பேருந்து நிலையத்தில் எந்தவித குறைபாடும் இல்லாது தற்போது புதிய பொதுமக்களுக்கு பாவனைக்காக புதிய மலசல ஊடக வசதிகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன, கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பாதுகாப்பு சம்பந்தமாக முழு கேமராவும் பொருத்தப்பட்டுள்ளது. இங்கு எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நடைபெறுவதற்காக பல மில்லியன்கள் கணக்கில் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அபிவிருத்தி செய்கிறதுக்கு முழு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டு அபிவிருத்தி செய்ய தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பேருந்து நிலையத்திலிருந்து இலங்கை போக்குவரத்து சேவை ஒரு அடி எண்ணம் வெளியகத்திலிருந்து ஓடுறதுக்கு விரும்பவில்லை. ஏனெனில் நாங்கள் படு தோல்வி அடைந்திருக்கின்றோம். வவுனியா பேருந்து நிலையம், மன்னார் பேருந்து நிலையம், கிளிநொச்சி பேருந்து நிலையத்தால் இன்று குறித்த தேதியில் சம்பளம் எடுக்க முடியாது எங்களது தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பாரிய நட்டத்தின் வீழ்ச்சியில் போகிற நிலைமையில் எங்கள் தொழிலாளர் இருக்கிறது காரணம் தனியாருடனான இணைந்த நேர அட்டணையும் ஒரு காட்டு சட்டம் போல வவுனியால் நடைபெற்றுக் கொண்டிருந்த தனியாருக்கு ஆதரவான காட்டு சட்டமும் தனியாருக்கு உருவாக்கப்பட்ட பேருந்து நிலையத்தினால் இந்த சம்பளம் எடுக்க முடியாத கட்டத்துக்கு எங்களை தொழிலாளர் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்திய உதவி திட்டத்தின் கீழ் அம்பாறையில் பாடசாலைகளுக்கு தளபாடங்கள் கையளிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இலங்கையின் கல்வி மேம்பாட்டை கருத்தில் கொண்டு இந்திய உதவி திட்டத்தின் கீழ் அம்பாறை மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கான தளபாடங்கள் கையளிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. அம்பாறை நிந்தவூர் அல் மஸ்ஹர் பெண்கள் உயர்தர பாடசாலையில் இடம்பெற்ற நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா பிரதம அதிதியாக பங்கேற்று தளபாடங்களை வெவ்வேறு ரீதியாக வழங்கி வைத்தார். நிகழ்வில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதியுதீன், திகாமடுல்ல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய அமைப்பாளருமான எம் தாஹிர், கல்முனை வலய கல்வி படிப்பாளர் MS ஜஹதுல் நஜீம், பிரதி கல்வி படிப்பாளர் ULM சாஜித், நிந்தவூர் கோட்ட கல்வி படிப்பாளர் MLM உத்தாரேஸ் உட்பட அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்திய அரசாங்கம் கிழக்கு மாகாணத்தில் 33க்கும் மேற்பட்ட அபிவிருத்தி வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த இந்தியா 2.37 பில்லியன் நிதியுதவி வழங்கியுள்ளது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் MAM தாஹிர் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைவாக அம்பாறை மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு இந்த தளபாடங்கள் வழங்கப்பட்டுள்ளன. திருகோணமலை கண்ணியா பிரதேச செயலக பிரிவில் நிர்மாணிக்கப்பட்ட 3 புதிய வீடுகள் இன்று பயனர்களிடம் கையளிக்கப்பட்டன.
அரசாங்கத்தின் உங்களுக்கு வீடு நாட்டுக்கு எதிர்காலம் எனும் திட்டத்தின் கீழ் திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலக பிரிவில் நிர்மாணிக்கப்பட்ட 3 வீடுகள் இன்று பயனர்களிடம் கையளிக்கப்பட்டன. வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவினால் இந்த வீடுகள் பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டன. தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் ஈச்சந்தீவு, அரை ஏக்கர் மற்றும் ஐலியடி ஆசிய ஆகிய கிராம சேவக பிரிவுகளில் தலா 10 லட்சம் ரூபாய் செலவில் இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. கிண்ணியா பிரதேச சபை உறுப்பினரும் தேசிய மக்கள் சக்தியின் கிண்ணியா பிரதேச அமைப்பாளருமான எம்இஎம் ராஃபிக் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் திருகோணமலை மாவட்ட முகாமையாளர் விமல் ராஜசிங்க, கிண்ணியா பிரதேச மற்றும் நகர சபைகளின் தேசிய மக்கள் சக்தி வட்டார அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். அரசாங்கத்தின் உங்களுக்கு வீடு நாட்டுக்கு எதிர்காலம் எனும் திட்டத்தின் கீழ் வறுமைக்கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்கள் பலர் நன்மைகளை அடைந்துள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். மன்னாரில் சுகாதாரமற்ற 3 வர்த்தக நிலையங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. மன்னார் நகரசபை எல்லைக்குள் பல்வேறு சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்த உணவகம், விருப்பகம் உட்பட வர்த்தக நிலையம் என இந்த வாரம் 3 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. நகரசபை எல்லைக்குள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் உணவகங்கள் தொடர்பான ஆய்வு நடவடிக்கையின் போது பல்வேறு சுகாதார குறைபாடுகள் உள்ளடங்கலாக மருத்துவ சான்றிதழ் உரிய அனுமதியின்றி இயங்கி வந்த விருப்பகம், உணவகம் மற்றும் வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு சீல் வைக்கப்பட்டது. மன்னார் மாவட்டத்தில் உணவகங்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக நகரசபைக்கு கிடைக்கப்பெற்று வரும் முறைப்பாடுகளின் அடிப்படையில் மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரியின் ஆலோசனைக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு நடவடிக்கையின் போது பல்வேறு சுகாதார குறைபாடுகள் இனங்காணப்பட்ட நிலையில் குறித்த உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மன்னார் நூர்மீதியில் சுகாதாரமற்ற முறையில் உணவுகளை களஞ்சியப்படுத்தி உரிய அனுமதி பெறாது இயங்கி வந்த உணவகம் ஒன்றுக்கும், மன்னார் உப்புக்குளம் பகுதியில் பல்வேறு குறைபாடுகளுடன் இயங்கி வந்த விருப்பகம் ஒன்றுக்கும், மன்னார் பனங்கட்டுக்கொட்டு மேற்கு பகுதியில் இயங்கி வந்த ஒரு வர்த்தக நிலையத்திற்கும் சீல் வைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் விடுவிக்கப்பட்ட 1.5 ஏக்கர் காணிக்கான விடுவிப்பு ஆவணம் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் இன்று கையளிக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டம் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் பரந்தன் பகுதியில் இராணுவத்தினர் வசமிருந்து அண்மையில் விடுவிக்கப்பட்ட 1.5 ஏக்கர் காணிக்கான விடுவிப்பு ஆவணம் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் இன்று கையளிக்கப்பட்டது. இன்றைய தினம் மாவட்ட செயலகத்தில் வைத்து காணி விடுவிப்புக்கான ஆவணத்தை இராணுவத்தினர் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரனிடம் கையளித்தனர். இதன்போது கண்டாவளை பிரதேச செயலாளர் த பிருந்தாகரன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச சபையினால் நேற்றிரவு கட்டாக்காலி கால்நடைகள் பிடிக்கப்பட்டன. போக்குவரத்திற்கும் மக்களின் பாதுகாப்பிற்கும் இடையூறாக வீதிகளில் அலைந்து திரிந்த கட்டாக்காலி கால்நடைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச சபையினால் நேற்றிரவு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அண்மைய நாட்களில் இரவு நேரங்களில் வீதிகளில் நிற்கும் கால்நடைகளால் பல்வேறு விபத்துக்கள் ஏற்பட்டிருந்தன. அதனை தடுக்க புதுக்குடியிருப்பு பிரதேச சபை போலீசாரின் ஒத்துழைப்புடன் பிரதேச எல்லைக்குட்பட்ட வீதிகளில் கால்நடைகளை பிடிக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டது. இந்நடவடிக்கையின் போது 24 மாடுகள் பிடிக்கப்பட்டன. அவை தற்போது புதுக்குடியிருப்பு பிரதேச சபை வளாகத்தில் அடைக்கப்பட்டுள்ளன. முன்னதாக மக்களிடம் பலமுறை அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் உரிமையாளர்கள் தங்கள் கால்நடைகளை கட்டுப்படுத்த தவறியிருந்தனர். இதனால் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் வே கரிகாலன் தலைமையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. பிடிக்கப்பட்ட கால்நடைகளை பெற்றுக்கொள்ள உரிமையாளர் ஒருவர் ஒரு கால்நடைக்கு 10,000 ரூபாய் தொகையை பிரதேச சபைக்கு செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வீதிகளில் கால்நடைகள் நிற்பதால் ஏற்படும் விபத்துக்களை தடுக்கவும் மக்களின் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாமல் பாதுகாக்கவும் இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடரும் என தவிசாளர் வே கரிகாலன் குறிப்பிட்டுள்ளார். கொட்டகலை பிரதேச சபைக்குட்பட்ட பிரதேச தகன சாலையில் தகனத்துக்காக அறவிடப்படும் கட்டணத்தில் மாற்றம் வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. கொட்டகலை பிரதேச சபைக்குட்பட்ட பிரேத தகன சாலையில் தகனத்திற்காக அறவிடப்படும் கட்டணத்தில் கடந்த 6 வருடங்களாக பாரிய மோசடி இடம்பெற்று வருவதாகவும் இந்த மோசடி தொடர்பில் உரிய சட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. கொட்டகலை பிரதேச சபை உறுப்பினரும் கொட்டகலை ஐக்கிய வர்த்தக சங்க தலைவருமான புஷ்பா விஸ்வநாதன்
தேசிய மக்கள் சக்தியின் கொட்டக்கலை பிரதேச சபையின் உபதவிசாளர் இயேசுதாசன் யாகுலமேரி ஈரோஸ் ஜனநாயக முன்னணியின் உறுப்பினர் ஜி ராஜேந்திரன் கூட்டாக இணைந்து கோட்டக்கலை கொமர்ஷியல் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் நடத்திய ஊடக சந்திப்பில் இவ்வாறு கருத்து வெளியிடப்பட்டது. 2019ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காலத்தில் எரிவாயு தட்டுப்பாட்டின் போது அதிகரிக்கப்பட்ட தகனத்திற்கான கட்டணம் பின்னர் எரிவாயுவின் விலை பாரிய அளவில் குறைந்த போதும் அந்த கட்டணம் குறைக்கப்படவில்லை. கொட்டக்கலை மக்களுக்கு பிரதேச சபை நிர்வாகம் பெரும் துரோகம் அளித்துள்ளதாகவும் ஆகவே இனிவரும் காலமும் தாழ்த்தாது இது ஒரு மனித இனத்திற்கு செய்யும் மனிதாபிமான செயற்பாடு என்ற அடிப்படையில் விரைவில் கட்டணத்தை குறைப்பதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரதேச சபைக்கு தான் தெளிவான கையோடு கடந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி சபையின் மாதாந்த கூட்டத்தில் குறித்த விவகாரம் தொடர்பில் ஒரு பிரேரணையை கொண்டு வந்ததாகவும் மிகவும் வறுமை கோட்டின் கீழ் வாழும் கொட்டக்கலை பிரதேச சபைக்குட்பட்ட மக்களுக்கு 23,000 ரூபாவும் வெளிநபர்களுக்கு 25,000 ரூபாவும் பிரேதங்களை ஈர்ப்பதற்கான கட்டணமாக பிரதேச சபையால் அறவிடப்பட்டு வருகிறது. எனவே எரிவாயு விலை குறைத்திருக்கும் நிலையில் இந்த கட்டணத்தை உடனடியாக குறைக்க வேண்டும் என பிரேரணையை கொண்டு வந்து பேசியதாகவும் கொட்டக்கலை பிரதேச சபை உறுப்பினரும் கொட்டக்கலை ஐக்கிய வர்த்தக சங்க தலைவருமான புஷ்பா விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கூட்டத்தொடரிலே ஒரு பிரேரணையை முன்வைத்து சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு பிரேதங்களை எரிப்பதற்கான கட்டணத்தை குறைத்து வழங்க வேண்டும் என்று பிரேரணை ஒன்றை முன்வைத்து பிரதேச சபையில் பிரேரணையாக கொண்டு வந்தும் பிரதேச சபையினை கோரிக்கை விடுத்தும் அந்த கட்டணங்கள் இதுவரை குறைக்கப்படாமல் இருக்கிறது. இந்த ஒரு சின்ன ஒரு மையம் இருக்கிற இடத்திலேயே இவ்வளவு பெரிய ஊழல் நடக்குது என்றால் சொன்னால் பிரதேச சபையில் எவ்வளவு பெரிய ஊழல் நடக்கின்றது என்பது நாங்கள் அறியத்தக்கதாக இருக்கின்றது. நான் என்னுடைய பிரச்சார நடவடிக்கை சென்ற போது நான் சொன்னது என்னவென்றால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் நான் வெற்றி பெற்று வந்தேன் என்றால் ஊழலற்ற உள்ளூரை உருவாக்குவேன் என்று சொன்னேன். அந்த வாக்கை நான் நிராகரிக்க விட மாட்டேன். நாங்கள் மூவரும் கட்சி ரீதியாக வேறுபட்டிருந்தாலும் மக்கள் சேவைக்காக நாங்கள் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். மட்டக்களப்பு மண்முனை தென்னெருவில் பெற்ற பிரதேச இலக்கிய விழா பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. கலாசார அலுவல்கள் திணைக்களத்துடன் மட்டக்களப்பு மண்முனை தென்னெருவில் பெற்ற பிரதேச செயலகம் இணைந்து ஏற்பாடு செய்த பிரதேச இலக்கிய விழா பிரதேச செயலாளரும் பிரதேச கலாசார அதிகார சபையின் தலைவருமான உதய ஸ்ரீதர் தலைமையில் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது பிரதேச மட்டத்திலான கலை இலக்கிய திறமைகளை வெளிக்காட்டுவதற்கான சந்தர்ப்பமாக கவிதை, சிறுகதை, பாடல் நயத்தல், கதை சொல்லுதல் போன்ற வாய்மொழி மூலமான போட்டிகள் பாலர் பிரிவு, சிறுவர் பிரிவு, கனிஷ்ட பிரிவு, சிரேஷ்ட பிரிவு, அதிசிரேஷ்ட பிரிவு மட்டங்களில் திறந்த பிரிவில் சிறுகதை, மரபு மற்றும் புதுக்கவிதை, சிறுவர் கதை ஆக்கம் மற்றும் திரைப்பட விமர்சனம் என பல போட்டி நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் பிரதேச செயலக பிரிவிலிருந்து கோட்டமட்டம் மற்றும் தேசிய ரீதியில் வெற்றி பெற்ற பாடசாலை மாணவர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் கலை நிகழ்வுகள் ஆற்றுகை செய்யப்பட்டன. அத்துடன் அவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசில்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. இதன்போது 2024ஆம் ஆண்டு இலக்கிய போட்டியில் தேசிய ரீதியில் நாட்டார் பாடலில் 1ஆம் இடத்தை பெற்ற மாணவன் வி டிகானனுக்கு பாராட்டி கௌரவம் வழங்கப்பட்டது. நிகழ்வில் உதவி பிரதேச செயலாளர் சத்திய கௌரி தரணிதரன், பிரதேச செயலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள், கலாசார அதிகார சபை உறுப்பினர்கள், அலுவலக உத்தியோகத்தர்கள், பிரதேச கலைஞர்கள் மற்றும் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கொழும்பு நாரகன்பட்டியில் அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியொன்றில் இன்று காலை பரவிய தீ கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. நாரகன்பட்டி தாப்ரே மாவட்டத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீப்பரவல் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. நாரகன்பட்டி தாப்ரே மாவட்டத்தில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியில் இன்று காலை தீப்பரவல் ஏற்பட்டது. இதன்போது தீயை கட்டுப்படுத்துவதற்காக 13 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. குறித்த குடியிருப்பு தொகுதியில் 4வது மாடியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதுடன் மேல் மாடிகளில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணிகளை தீயணைப்பு பிரிவினர் மேற்கொண்டிருந்தனர். மக்களை மீட்பதற்காக ஸ்கைலெப்ட் வாகனங்கள் 2 பயன்படுத்தப்பட்டிருந்தன. இதேவேளை தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. இந்த தீ விபத்தினால் ஒரு வீடு முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதுடன் அந்த வீட்டில் சிக்கியிருந்த 2 பிள்ளைகள் மற்றும் ஒரு பெண் ஆகியோர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து மீட்கப்பட்டவர்களில் 2 வெளிநாட்டினர் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பெரேரா தெரிவித்துள்ளார்.
தேசிய பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதாக கூறியே தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பெரேரா தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். தற்போதைய பாதுகாப்பு பிரதியமைச்சர் கடந்த அரசாங்க காலத்தில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கற்பிப்பதாக தெரிவித்தார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் பூர்த்தியாகியுள்ளது. ஆனால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கும் மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதை அனைவரும் அறிவார்கள். சமீப நாட்களில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தான் பிரதான தலைப்புச் செய்தியாக மாறியிருந்தது. சுமார் 100க்கும் அதிக துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன. 56 கொலை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இலங்கை வரலாற்றில் பிரதேச சபை தலைவர் ஒருவர் அவரது கடமை நேரத்தில் உத்தியோகபூர்வ அறையில் வைத்து சுட்டுக் கொல்லப்படுகிறார். நீதிமன்ற வழக்கு நடவடிக்கையின் போது நீதிமன்றத்திற்குள் பிரதிவாதி நோக்கி துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது. இந்த நாட்டில் இதற்கு முன்னர் இவ்வாறு நடக்கவில்லை. எனவே தேசிய பாதுகாப்பு மற்றும் மக்களின் பாதுகாப்பு இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஏதேனும் குற்ற சம்பவம் இடம்பெற்றவுடன் அரசாங்கம் இதிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக இதனை பாதாள உலக குழுதான் செய்தது என்று கூறுகிறது. அதேபோல தற்போதுள்ள பொலிஸ் மா அதிபரை போன்று இலங்கை வரலாற்றில் அரசியலுக்குள் சிக்கிக் கொண்டுள்ள பொலிஸ் மா அதிபர் ஒருவர் இதற்கு முன்னர் இருந்தாரா என்று எனக்கு தெரியவில்லை. அவர் அரசு அதிகாரி. அவ்வப்போது அரசாங்கம் நிலைப்பாடு தொடர்பில் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கும் அரசாங்கத்தின் நல்லது கெட்டது குறித்து கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கும் அவருக்கு அனுமதி இல்லை. பொலிஸ் மா அதிபரின் பக்கசார்பான செயற்பாடுகள் குறித்து சமீபத்தில் ஜகத் விதான எம்பி வெளியிட்ட விடயமே மிக சிறந்த உதாரணமாகும். ஜகத் விதானவின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்து அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டதை தொடர்ந்து ஓரிரு நாட்களில் பொலிஸ் மா அதிபர் கூறுகிறார், ஜகத் விதானவுக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் இடையே தொடர்பு உள்ளது என்று. இது பாரதூரமான அறிவிப்பாகும். ஏனெனில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவார். சிறந்த தொழிலதிபர், சமூகத்தில் நட்பெயர் கொண்ட சமூக செயற்பாட்டாளர் ஆவார். இவ்வாறான நபருக்கு எதிராக அவருக்கு கிடைக்கும் தகவல்களை ஆராய்ந்து பார்க்காமல் உறுதிப்படுத்தாமல் வெளியிடுவது என்பது ஒரு பொறுப்பான அதிகாரிக்கு உகந்த விடயமல்ல. லசந்த கொலை சந்தேக நபரை கைது செய்யும் போது எடுக்கப்பட்ட காணொளி பதிவுகளை சமூக ஊடகங்களில் வெளியிட்டமை தொடர்பாக சந்தேக நபரை கைது செய்த போலீசாரிடம் விசாரணைகள் இடம்பெற உள்ளன. வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர கொலை வழக்கில் தேடப்பட்ட சந்தேக நபரை கைது செய்ததில் ஈடுபட்ட போலீசார் மீது விசேட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் FU ஓட்லர் இதனை தெரிவித்துள்ளார். சந்தேக நபரை கைது செய்யும் போது எடுக்கப்பட்ட காணொலி பதிவுகளை சமூக ஊடகங்களில் பதிவு செய்து வெளியிட்டமை தொடர்பில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த விடயத்தில் போலீஸ் மா அதிபர் விசேட அவதானம் செலுத்தியுள்ளதுடன் விசேட விசாரணை பிரிவின் கீழ் இந்த விசாரணையை நடத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். நீதிமன்றத்தில் பரிசீலனையில் இருக்கும் ஒரு வழக்கில் சந்தேக நபரை இவ்வாறாக வெளிப்படுத்துவது நீதிமன்ற நடவடிக்கைகளையும் பாதிக்கப்பட்ட தரப்பினரையும் பாதிக்கும் விளைவுகளை ஏற்படுத்தும். எனவே இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். வெலிகம பிரதேச சபை தலைவர் கொலையுடன் தொடர்புடைய முக்கிய துப்பாக்கிதாரி தேடப்பட்ட சந்தேக நபர் கடந்த 26ஆம் தேதி மாரகம நாவீன பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். அவதானே யොමු කළ යුතුයි කියලා. வடக்கு மாகாண கல்வி அபிவிருத்தி தொடர்பில் துறைசார் நிபுணர்களுடனான கலந்துரையாடல் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. வடக்கு மாகாண கல்வி அபிவிருத்தி தொடர்பில் துறைசார் நிபுணத்துவம் பெற்ற நபர்களுடனான கலந்துரையாடல் இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள சொண்ட் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. இதன்போது கல்வி அபிவிருத்தி தொடர்பான இடர்பாடுகள் தீர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் துறை சார்ந்த நிபுணர்களால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. மாகாண பாடசாலைகளில் மாணவர்களின் வரவு, பாட ரீதியாக மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் முன்வள்ளிகளை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. முன்வள்ளிகளை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் பிரதேச ரீதியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதுடன் பிரதேச சபையினருடன் கலந்துரையாடி பயிற்சி வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. நகர்ப்புற பாடசாலைகளுக்கு மாணவர்கள் அதிகம் செல்வதால் கிராமப்புற பாடசாலைகள் மூடப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதனால் அவற்றை பாதுகாப்பதற்கு நகர்ப்புற பாடசாலைகளில் வகுப்புகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதை மட்டுப்படுத்துவதற்கு உரிய தரப்பினருடன் கலந்துரையாடுவது என தீர்மானிக்கப்பட்டது. மாகாண கல்வி தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள், மாற்றப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் வடக்கு ஆளுநருடன் எதிர்வரும் வாரங்களில் சந்திப்பை மேற்கொள்ள முடிவெடுக்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் சொந்த நிறுவன நிறைவேற்று பணிப்பாளர் செந்தூர் ராஜா, வாழ்நாள் பேராசிரியர் பொன் பாலசுந்தரம் பிள்ளை, வவுனியா பல்கலைக்கழக வேந்தர் மோகனதாஸ், வடக்கு மாகாண முன்னாள் மாகாண கல்வி பணிப்பாளர்களான உதயகுமார் மற்றும் ஜோன் குயின்டஸ், எந்திரி சூரியசேகரம், கல்வி ஆலோசனை குழு உறுப்பினர் சச்சிதானந்தம் உட்பட பலர் பங்கேற்றனர்.
இந்த கலந்துரையாடலில் முக்கியமாக இந்த மாகாணத்தினுடைய கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்பதில் எல்லோரும் ஒரு கருத்தொருமித்த நிலையை கொண்டிருந்தார்கள். கருத்தொருத்த நிலைமையை முன்னெடுப்பதற்கு வடமாகாணம் சகல மக்களும் அவர்கள் உணவுபூர்வமாக தங்களுடைய மாகாணத்தின் கல்வியை மேம்படுத்தவும் தங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியை மேம்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பாக பாடுபட வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பாடசாலைகள் சிறப்பாக இயங்கவும் பிள்ளைகளின் கல்வியை மேம்படுத்துவதற்கும் எந்தெந்த வழிகளில் அவர்கள் பெற்றோர்கள் பங்களிப்பு செய்யலாம். இன்றைய சூழ்நிலையில் அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு முன்பள்ளி கல்வியில் குறைவாக இருக்கிறது. வருங்காலத்தில் வரலாம், ஆனால் இன்று அவ்வாறு இல்லை. இந்த சூழ்நிலையில் மாகாண சபையும் உள்ளூராட்சி மன்றங்களும் தங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்றது எங்களுடைய கோரிக்கை. மாகாண மக்கள் தங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்து கல்வியை மேம்படுத்துவதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதன் வழியாக பல்வேறு நன்மைகள் கிட்ட என்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். வடகிழ் பருவமழையை எதிர்கொள்வது தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடல் கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்றது. வரவிருக்கும் வடகிழ் பருவமழை வெள்ள முன்னாயத்த நடவடிக்கை தொடர்பான கலந்துரையாடல் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் இன்று இடம்பெற்றது. இதன்போது வடகிழ் பருவமழையால் ஏற்படும் சவால்களை நிர்வகிப்பது தொடர்பாக ஆராயப்பட்டது. குறித்த கலந்துரையாடலில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் நலாயினி இம்ராஜ், காணிக்கான மேலதிக அரசாங்க அதிபர் அஜிதா பிரதீபன், மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் கே அழககோன், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட பிரதம கணக்காளர், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர், இராணுவத்தினர், கடற்படையினர், போலீசார், மாவட்டத்தில் உள்ள திணைக்களங்களின் தலைவர்கள், தொண்டு நிறுவனம் சார்ந்தோர் என பலர் கலந்து கொண்டனர். தற்போது வடகிழ் பருவ பேச்சு காற்று மழை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதனால் எதிர்காலத்திலே எங்களுடைய மாவட்டத்திலே இந்த வடகிழ் பருவ பேச்சு அதனோடு தொடர்பெறுகின்ற வெள்ளம் ஏனைய விடயங்களினூடாக பாதிக்கப்படுகின்ற பிரதேசங்களை இருந்து அவற்றை மீட்பதற்கான அனைத்து பங்குதாரர்களையும் தயார் நிலையில் வைத்திருப்பதற்கான ஒரு ஒழுங்குமுறையாகவே இன்றைய கூட்டம் நடைபெற்றது. அதற்கு அப்பால் மிக முக்கியமாக நடைபெற இருக்கின்ற உயர்தர பரீட்சையின் போதும் எங்களுடைய மாவட்டத்திலே வெள்ள அனர்த்தங்களை எதிர்நோக்கின்ற பிரதேசங்களிலிருந்து பரீட்சைக்கு தோன்றுகின்ற மாணவர்களுடைய போக்குவரத்து ஏனைய வசதிகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. அனைத்து பங்குதாரர்களும் இந்த காலப்பகுதியிலே தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. முல்லைத்தீவு அனர்த்த முகாமைத்துவ பிரிவு உதவி பணிப்பாளர் எஸ் கோகுலராஜா நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசா ரவிகரனை சந்தித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு பிரிவின் உதவி பணிப்பாளர் எஸ் கோகுலராஜா இலங்கை தமிழரசுக் கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசா ரவிகரனை சந்தித்துள்ளார். நேற்று முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினரின் அலுவலகத்தில் சந்திப்பை மேற்கொண்டார். இதன்போது முல்லைத்தீவு மாவட்டத்தின் எதிர்கால அனர்த்த குறைப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்பட்டதுடன் முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு பிரிவின் ஆளணி மற்றும் வள தேவைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. அரசாங்கத்தின் உங்களுக்கு வீடு நாட்டுக்கு எதிர்காலம் எனும் திட்டத்தின் கீழ் ஆலையடிவம்பு கண்ணகி கிராமத்தில் 4 வீடுகள் அமைப்பதற்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊடாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மற்றும் வருமானம் குறைந்த அடிப்படை தேவைகளில் ஒன்றான வீடற்ற மக்களின் தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யப்பட்டு வருகின்றன. இதற்கமைவாக மீள்குடியேற்ற அமைச்சினால் ஆலையடிவம்பு பிரதேச பிரிவிற்குட்பட்ட மிகவும் பின்தங்கிய கண்ணகி கிராமத்தில் வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு கட்டமாக கண்ணகி கிராமத்தில் 4 வீடுகள் அமைப்பதற்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது. ஆலையடிவம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜின் தலைமையில் இந்நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் ஆலையடிவம்பு இணைப்பாளர்கள், பிரதேச செயலக கிராம உத்தியோகத்தர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தேர்தல் திணைக்களத்தின் சேவை தொடர்பாக வெளிப்பூட்டும் செயலமர்வு இன்று மட்டக்களப்பு காத்தான்குடியில் இடம்பெற்றது. தேர்தல் திணைக்களத்தின் சேவை தொடர்பாக வெளிப்பூட்டும் செயலமர்வு இன்று மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. தேர்தல் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் சேவை, அதன் பயன்கள், வாக்காளர்களின் பதிவு உட்பட தேர்தல் திணைக்களத்தின் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் வெளிப்பூட்டப்பட்டன. இதில் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சம்மன் ஸ்ரீ ரத்நாயக்க, மட்டக்களப்பு மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் என் ரேகன், காத்தான்குடி பிரதேச செயலாளர் திருமதி நிஹாரா மௌஜித் உட்பட
தேர்தல் தலைமை அலுவலக தகவல் தொழில்நுட்ப பணிப்பாளர் மற்றும் தேர்தல் தலைமை செயலக தொழில்நுட்ப பிரிவினர், மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் அலுவலக உத்தியோகத்தர்கள், கிராம உத்தியோகத்தர்கள் என பலர் பங்கேற்றனர். இந்த செயலமர்வில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. களனி பல்கலைக்கழக தமிழ் மாணவர் ஒன்றியத்தின் கலாசார நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. களனி பல்கலைக்கழக தமிழ் மாணவர் ஒன்றியத்தினால் நடத்தப்படும் மாபெரும் நிகழ்வான மதுகையின் ஓரங்கமாக சப்தம் நடனப் போட்டியும் நாதம் இசை போட்டியும் அண்மையில் இடம்பெற்றது. நாடளாவிய ரீதியில் பாடசாலைகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த மாணவர்களை கொண்டு களனி பல்கலைக்கழகத்தின் கணினி மற்றும் தொழில்நுட்பவியல் பீடத்தில் சிறப்பாக நடைபெற்றன. நடனப் போட்டியின் நடுவர்களாக பரத சூடாமணி, நிருத்திய வி சாரதா, திருமதி சுபாஷினி சர்வேஸ்வரன், அபிநயாஞ்சலி நடனப்பள்ளியின் இயக்குநர் மற்றும் நிறுவனர் திருமதி துவாகரா ஜெயசங்கர் மற்றும் கொழும்பு ராமநாதன் மகளிர் கல்லூரியின் ஆசிரியர் திருமதி சங்கீதா மயூரன் ஆகியோர் பணியாற்றினர். நாதம் இசை போட்டியின் நடுவர்களாக கொழும்பு இசை பயிலர் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் ஸ்ரீ அபிமானி, தியா செம்மல், எஸ் செந்தில்குமார், பின்னணி பாடகி ஆ பவானி மற்றும் இலங்கையின் சிரேஷ்ட கலைஞர் டி எஸ் முருகேஷ் ஆகியோர் பணியாற்றினர். சப்தம் மற்றும் நாதம் போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்த வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். இப்போட்டிகளில் முதலிடம் பிடித்த வெற்றியாளர்கள் களனி பல்கலைக்கழக தமிழ் மாணவர் ஒன்றியத்தினால் எதிர்காலத்தில் நடாத்தப்படவிருக்கும் மதுகை மாபெரும் நிகழ்வில் தங்கள் திறமைகளை மீண்டும் வெளிக்காட்டும் சிறப்பு வாய்ப்பினையும் பெற்றுள்ளனர். இந்நிகழ்வானது நாட்டின் இளம் தலைமுறையினரிடையே நடனம் மற்றும் இசைக்கலையின் மீதான ஆர்வத்தையும் திறமைகளையும் வெளிக்கொணர்வதற்கான ஒரு சிறந்த மேடையாக அமைந்துள்ளதாக இந்த நிகழ்வின் பின்னர் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட களனி பல்கலைக்கழக தமிழ் மாணவர் ஒன்றியத்தின் மதுகை ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் ராசேஸ்வரன் ஜெயனீசன் தெரிவித்தார். தமிழ் பாரம்பரியங்கள், சம்பிரதாயங்கள் மற்றும் எங்களுடைய கலாச்சாரத்தை களனி பல்கலைக்கழக தமிழ் மாணவர் ஒன்றிய மாணவர்களும் தொடர்ந்து நிலைநிறுத்துவோம் என்பதை பறைசாற்றும் முகமாக இந்த நிகழ்வு நடைபெற்றது. சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரிலிருந்து முதல் சிறப்பு விமானம் நேற்று கட்டநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. உலகம் முழுவதும் நெருங்கி வரும் குளிர்காலத்துடன் இணைந்து சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரிலிருந்து கால அட்டவணைப்படி இயக்கப்படும் பருவகால விமான சேவையாகிய எடல்வைஸ் விமான சேவையின் முதல் சிறப்பு விமானம் நேற்று கட்டநாயக்க விமான நிலையத்தை அடைந்தது. லுப்தன்சா குழுமத்திற்கு சொந்தமான எடல்வைஸ் டப்ளிக் K64 விமானமே முதல் பயணத்தை மேற்கொண்டது. இந்த விமானத்திற்காக A340 வகை விமானம் பயன்படுத்தப்பட்டு விமானம் தரையிறங்கியவுடன் நீர் துப்பாக்கி வணக்கத்துடன் சிறப்பாக வரவேற்பளிக்கப்பட்டது. மொத்தம் 257 பயணிகள் இதில் பயணித்திருந்தனர். அங்கு விமானத்தில் விமான வணிக பிரிவில் 27 பேரும், பொருளாதார பிரிவில் 230 பேரும் இடம்பெற்றிருந்தனர். அத்துடன் 12 விமான பணியாளர்கள் குழுவும் இணைந்திருந்தது. இந்த விமான சேவையானது செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் வாரத்திற்கு 2 முறை கட்டநாயக்க விமான நிலையத்தை வந்தடைய உள்ளது. கட்டநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த விமானம் நேற்று முற்பகல் 11:45 மணிக்கு மீண்டும் சூரிச் நகரை நோக்கி புறப்பட்டது. தேயிலை, கோப்பை மற்றும் புகையிலை பயிற்சியை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் சீன குழுவுடன் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இலங்கையில் தேயிலை, கோப்பை மற்றும் புகையிலை பயிற்சியை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் சீன தூதுக்குழுவுடன் கலந்துரையாடல் கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனைக் குழு மற்றும் சீனாவின் யுனான் பிராந்தியத்தின் மக்கள் காங்கிரஸ் நிலையக் குழுவின் உபதலைவரான யான் யாலின் தலைமையிலான சீன பிரதிநிதிகள் குழுவிற்கும் இடையில் விவசாய அபிவிருத்தி அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது மற்றும் எதிர்கால ஒத்துழைப்பு வாய்ப்புகளை விரிவுபடுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் அண்மையில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது. கமத்தொழில் மற்றும் கால்நடை வளங்கள் பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தலைமையில் இடம்பெற்ற இச்சந்திப்பில் தேயிலை, கோப்பை, பயிற்சிகை மற்றும் புகையிலை பயிற்சிகை துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டது. இங்கு கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன, அமைச்சு மட்டத்தில் ஆரம்பகட்ட கலந்துரையாடல் ஏற்கனவே நடத்தப்பட்டதாகவும் இந்த சந்திப்பானது சீன தூதுக்குழுவிற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் சம்பந்தப்பட்ட துறைகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடுவதை நோக்கமாக கொண்டது எனவும் தெரிவித்தார். அத்துடன் இலங்கையின் அபிவிருத்தி செயல்முறையில் பல்வேறு கட்டங்களில் சீனாவால் வழங்கப்பட்ட தொடர்ச்சியான ஆதரவை பாராட்டிய பிரதியமைச்சர் இலங்கைக்கும் சீனாவிற்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு தொடர்பில் விசேடமாக சுட்டிக்காட்டினார். இவ்வாறான உறவுகள் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு, இலங்கையின் விவசாயத்துறையை நவீனமயமாக்குவதற்கும் விரிவுபடுத்துவதற்கும் பங்களிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார்.
தேயிலை, கோப்பி மற்றும் புகையிலை தொழில்களின் அபிவிருத்தி குறித்து இருதரப்பினரும் தமது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதுடன் நவீன தொழில்நுட்ப பயன்பாடுகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. குறைந்து வரும் தொழிற்படை காரணமாக எழும் சவால்களை வெற்றி கொள்வதற்கும் தேயிலை பயிற்சிகையின் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் அவசியம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் மண்ணின் வளத்தை மேம்படுத்தவும் பயிர் விளைச்சலை அதிகரிக்கவும் 4ஆம் தலைமுறை உரங்களை பயன்படுத்துவது பொருத்தமானது என சீன தூதுக்குழுவினர் பரிந்துரைத்தனர். கோப்பி பயிற்சிகை குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. கடந்த தசாப்தத்தில் இலங்கையின் கோப்பி தொழில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண்பித்துள்ளது என தெரிவிக்கப்பட்டதுடன் கோப்பி பயிற்சிகைக்காக நில ஒதுக்கீட்டை விரிவுபடுத்துவதன் அவசியம் குறித்து கலந்துரையாடப்பட்டது. தற்போது 5000 ஹெக்டேருக்கும் அதிகமான பரப்பளப்பில் கோப்பி பயிரிடப்பட்டதாகவும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் அதனை 10,000 ஹெக்டேராக விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அத்துடன் இலங்கையின் புகையிலை தொழில் குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் புகையிலை மூலப்பொருட்களுக்கு பதிலாக பதப்படுத்தப்பட்ட பெறுமதி சேர்க்கப்பட்ட தயாரிப்புகளை சந்தைப்படுத்துவதன் மூலம் சர்வதேச சந்தைக்கு நுழைய முடியும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். இலங்கையின் புகையிலை தொழில் இன்னும் சிறிய அளவிலான தொழிலாகவே காணப்படுவதாகவும் தொழிற்சாலைகளை மையமாக கொண்ட பாரிய அளவிலான தொழில்துறையாக அதனை அபிவிருத்தி செய்வதன் முக்கியத்துவத்தையும் சீன பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர். இந்த கூட்டத்தில் அமைச்சர் ஆலோசனை குழுவின் உறுப்பினர்கள் உள்ளடங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சீன பிரதிநிதிகள் குழுவினர், நாடாளுமன்ற மற்றும் அமைச்சின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை மகாஜன கல்லூரியின் பரிசளிப்பு விழா இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை மகாஜன கல்லூரியின் சிற்பி தேது ஜாரத்னம் நினைவு தினமும் பரிசளிப்பு விழாவும் இன்று இடம்பெற்றது. கல்லூரி முதல்வர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக வலிகாமம் வலயக்கல்வி பணிப்பாளர் திருமதி ஜமுனா ராஜசீலன் பங்கேற்றார். சிறப்பு விருந்தினராக யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக திட்டமிடல் பணிப்பாளர் சுரேந்திரன் பங்கேற்றார். நினைவு பேருரையை யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை விரிவுரையாளர் திருமதி மா புராதனி நிகழ்த்தினார். இதன்போது மாணவர்களுக்கான பரிசளிப்பு மற்றும் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. முல்லைத்தீவு பனிக்கன்குளம் பகுதியில் வேன் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. முல்லைத்தீவு மாவட்டம் மாங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஏனையும் வீதியில் பனிக்கன்குளம் பகுதியில் கொழும்பிலிருந்து கிளிநொச்சி நோக்கி வந்த வேன் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. கொழும்பு நோக்கி மக்களை அழைத்துச் சென்ற குறித்த வேன் அவர்களை கொழும்பில் இறக்கிவிட்டு மீண்டும் கிளிநொச்சி நோக்கி வந்த வேளை இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. விபத்திற்குள்ளான வேனில் சாரதி மட்டுமே இருந்த நிலையில் அவர் சிறிய காயங்களுடன் உயிர் பிழைத்துள்ளார். விபத்தை அடுத்து சம்பவ இடத்திற்கு வருகிற அந்த மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை கந்தளாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கந்தளாய் சேர்நுவர வீதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். உளவு இயந்திரத்துடன் லோரியொன்று நேருக்கு நேர் மோதியதில் உளவு இயந்திரத்தின் சாரதி பலத்த காயங்களுடன் கந்தளாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கந்தளாய் பேரார பகுதியிலிருந்து உளவு இயந்திரம் ஒன்று வயல் உளவு பணிகளுக்காக சேர்நுவர வீதி வழியாக சென்று கொண்டிருந்த வேளை சேர்நுவர கல்லாறு இராணுவ முகாமிற்கு உணவு விநியோகம் செய்துவிட்டு கொழும்பு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த லொரியொன்று கந்தளாய் சேர்நுவர வீதியில் எதிர்பாராத விதமாக உளவு இயந்திரத்துடன் நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தினால் உளவு இயந்திரம் பலத்த சேதமடைந்ததுடன் அதனை செலுத்திய சாரதி படுகாயமடைந்துள்ளார். குறித்த விபத்து தொடர்பாக கந்தளாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா போலீஸ் அத்தியட்சகர் சந்திரசேகரவுடன் ஐக்கிய வர்த்தக சங்கத்தினர் சந்திப்பை மேற்கொண்டனர். கொட்டகலை போலீஸ் நிலையத்தின் உத்தியோகத்தர்களின் பற்றாக்குறை, கொட்டகலையில் இடம்பெறும் குற்றச்செயல்கள், போதைப்பொருள் பாவனை, வாகன ஒழுங்குமுறையில் ஏற்படும்
குளறுபடிகள் உள்ளிட்ட மக்களின் பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் குறித்து நுவரெலியா மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் சந்திரசேகர பண்டாரவிடம் கொட்டகலை ஐக்கிய வர்த்தகர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். கொட்டகலை ஐக்கிய வர்த்தகர் சங்கத்தினருக்கும் நுவரெலியா மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் சந்திரசேகர பண்டாரவுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இதனை தெரிவித்தனர். இதன்போது ஐக்கிய வர்த்தக சங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட பிரச்சினைகள் குறித்து நடவடிக்கைகள் முன்னெடுப்பதாக போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்தார். இச்சந்திப்பின் போது நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னக்கோன், கொட்டகலை பிரதேச சபை உறுப்பினரும் கொட்டகலை ஐக்கிய வர்த்தக சங்க தலைவருமான புஷ்பா விஸ்வநாதன், உறுப்பினர் ராஜேந்திரன் உட்பட ஐக்கிய வர்த்தக சங்க உறுப்பினர்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மாத கடைசியில் முழு கொட்டகலை நகரில் உள்ள அனைத்து மக்களையும், கிராமத்தில் உள்ள மக்களையும் ஒன்றிணைத்து ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்வதற்கும், அந்த கூட்டத்தில் தான் கலந்து கொண்டு கொட்டகலை மக்களின் பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருவதாகவும் உறுதியளித்தார். தொடர்ந்தும் போலீசாருடன் ஒத்துழைத்து சேவை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் செலிகோ லைஃப் காப்பீட்டுதாரராகி தமிழ் சவாரி சென்றிடுவோம்.